கணேசன் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றும் தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். மிக முக்கியமாக தாயகத்தில் நடந்த விடயங்கள் மற்றும் இலங்கை மற்றும் சர்வதேச பிரதேசங்களில் நடந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற மிகப்பெரிய போர், அங்கு கொல்லப்பட்டவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், இது சம்பந்தமாக தெளிவான விளக்கங்களை இந்த காணொலியில் பார்க்க போவீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இணையவழி கும்பல் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது. இது கொழும்பில் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 134 வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 134 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருவது, இணைய வழி மோசடி வலையமைப்பு குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலை பகுதிகளில் 134 வெளிநாட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு குடியரவு, குடியகழ்வு மற்றும் திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நடவடிக்கையின் போது 126 சீன நாட்டவர்களும் ஏனைய 4 மியான்மர் நாட்டவர்களும் 4 பேர் தாய்வான் நாட்டவர்கள் என்று சொல்லி மொத்தம் 134 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற மடிக்கணனிகள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்கள் ஆகியன அதிரடியாக கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இவர்கள் குடிவரவு, குடியல்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்போ இலங்கையில் ஏற்பட்டு வருகின்ற அந்த எரிவாயு அந்த தடங்களின்றி பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக லிட்ரோ எரிவாயு அந்த கம்பெனி அறிவித்திருக்கின்றது. ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒரு முறை எரிவாயு தாங்கி கப்பல் நாட்டை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் இறுதி வரையில் தேவையான அளவு எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக லிட்ரோ எரிவாயு தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் அவர் தெரிவிக்கின்ற போது கையிருப்பில் இருக்கின்ற எரிவாயு தற்போது மாலைதீவு கிடங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. மாலைதீவில் அந்த எரிவாயு கிடங்குகள் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவிலிருந்து மேலதிகமாக 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றி கப்பல் ஒன்று இன்று வியாழக்கிழமை மாலதீவை சென்றடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் மற்றொரு கப்பல் 33,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிய கப்பல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மாலதீவுக்கு செல்லும் என்று சொல்லியும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் நாட்டின் எரிவாயுவை எவ்வித தளங்களுமின்றி பூர்த்தி செய்வதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லி லிட்ரோ எரிவாயு தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் இந்த நாட்டில் இலங்கையில் மிக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக இந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாடு காரணமாக புதன்கிழமைகளிலும் விடுமுறை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக மருத்துவர் சங்கத்தினர் ஒரு எதிர்ப்பான கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். விடுமுறை நாட்களில் பணியில் மேற்கொள்கின்ற அந்த பணியாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்கும்படி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் ஏனையவர்களுக்கு வழங்கின அந்த எரிபொருள் அந்த அளவு திட்டம், அதாவது ஒரு கிழமைக்கு 5 லிட்டர் என்ற திட்டம் மருத்துவர்களுக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இந்த மருத்துவர் சங்கம் முன்வைத்திருக்கின்றது. மின்கட்டண திருத்தம் இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்மொழியப்பட்ட மின்சார கட்டமைப்பில் இருந்து குறித்த முடிவு இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்று சொல்லி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. எனவே இதே வேளையில் 15.8 மில்லியன் ரூபாய் வரை பற்றாக்குறை ஏற்படும் என்று காரணம் காட்டி 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜூன் காலகட்டத்திற்கு மின் கட்டணத்தை 13.56 வீதமாக உயர்த்துவதற்காக இலங்கை மின்சார சபை முன்வைத்த மொழிவை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு பரிசீலித்து வருகின்றது. அந்த முன்மொழிவின்படி மொத்த மின்சார விநியோக செலவுகள் ரூபாய் 136.5 மில்லியன் செலவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் கணிக்கப்பட்ட வருவாய் ரூபாய் 116.9 மில்லியனாக உள்ளது. இந்த விலை உயர்வை அனைத்து நுகர்வோர் பிரிவினருக்கும் ஒரே சீராக அமுல்படுத்த இலங்கை மின்சார சபை பரிந்துரைத்துள்ளது. அதிகரித்த கொள்வனவு செலவுகள், எரிபொருள் விநியோகம் ஒப்பந்தங்களை இறுதி செய்வதில் ஏற்படுகின்ற தாமதங்கள் மற்றும் மின் பரிமாற்றம் மற்றும் விநியோக செலவுகளில் அசாதாரண செலவுகள் நோக்கப்படுதல்,
சேர்க்கப்படுதல் உள்ளிட்ட பல கவலைகளை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு எழுப்பியுள்ளது. இறுதி முடிவு எடுப்பதற்கு இலங்கை மின்சார சபையிடமிருந்து மேலும் விளக்கங்கள் கோரப்பட்டு உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் கருத்துக்களை கேட்டுள்ளதாகவும் ஆணையகம் தெரிவித்திருக்கின்றது. உயர்தர பெறுபவர்கள் எதிர்வருகின்ற புத்தாண்டுக்கு முன்னர் கிடைக்கக்கூடியவாறு செயற்படுத்தப்படும் என்று சொல்லி பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வருகின்ற சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னதாக 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடப்படும் என்று சொல்லி கல்வி ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார லியனகே தெரிவித்திருக்கின்றார். புளியம்பக்கொலை நாகதம்பிரான் ஆலயம் வருடாந்த பொங்கல் உற்சவம் இது எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை சிறப்புற இடம்பெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 25ஆம் தேதி புதன்கிழமை விளக்கு வைக்கும் வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து பண்டம் எடுக்க செல்லுதல் போன்ற நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 105 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. 2022 ஆண் பொன் என்கின்ற இந்த வயது பிரிவினர் தான் இந்த மாதிரியான கடத்தலை செய்திருக்கின்றார்கள். கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் 105.22 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்போதைப் பொருள் கடத்தப்பட்ட இருவர் நேற்று அதிகாலை அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் இந்த கைதை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தக்மனாவை சேர்ந்த 20 வயது தொழிலதிபரும் அகுன கொலபொஸ்லாவில் உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் 22 வயது பொன் தாதியர் மாணவி ஆகியோரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களாவார். தாய் ஏர்வாஸ் விமானம் TG-307 மூலம் தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து நேற்று அதிகாலை 1 மணியளவில் இலங்கை கட்டுநாயக்கா வந்தடைந்த இந்த விமானத்தில் தான் இந்த கடத்தல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவர்களிடமிருந்து 10 கிலோ 502 கிராம் எடை கொண்ட குஷ்போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கின்றது. சந்தேக நபர்கள் நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அங்கு அவர்களை காவலில் வைக்குமாறு உத்தரவு பெறப்பட்டது. மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சர்வதேச செய்திகள். எங்களுக்கு யாரும் தேவையில்லை, தனியாக களம் இறங்குவோம் என்று சொல்லி அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இருமாப்பான பதிலை தெரிவித்திருக்கின்றார். அநேகமாக இந்த யுத்தத்தில் மண் கவ்வார் என்று சொல்லி சர்வதேச இராணுவ ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். கொர்மூஸ் ஜலசந்தி ஜலசந்தியை பாதுகாக்க போர்க்கப்பல்களை அனுப்புமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை நட்பு நாடுகள் அனைத்தும் நிராகரித்திருந்த நேரத்தில் விரக்தியடைந்த இந்த அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எமக்கு யாரும் தேவையில்லை, நாங்களே உலகத்தில் மிகப்பெரிய இராணுவ பல்லாதிக்கத்தை கொண்டு நாங்களே அதை சமாளிப்போம், எங்களிடம் அந்த பலம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு இருமாப்பான கருத்தை சொல்லியிருக்கின்றார். அநேகமாக துள்ளுற மாடு பொது சுமக்கும் என்று சொல்லி எமது பழமொழி ஒன்று இருக்கின்றது. அநேகமாக இந்த யுத்தத்தில் வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார். கர்மூஸ் ஜலசந்தி வழியாக எந்த ஒரு கச்சா எண்ணெய் கப்பலும் செல்லக்கூடாது என்று சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்த போதும் எல்லை மீறி செல்கின்ற கப்பல்கள் தாக்குதலுக்குள்ளான சம்பவங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனையடுத்து கர்மூஸ் ஜலசந்தி பாதுகாக்க உதவுமாறு சீனா, ஜப்பான், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அழைப்பை விடுத்திருக்கின்றார், கெஞ்சி மண்டாடி இருக்கின்றார். ஆனால் பல்வேறு நாடுகள் அமெரிக்காவுடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றன. தேவையில்லாத போரொன்றை நடத்தி எங்களை கொண்டே மாட்டி விடாது என்று சொல்லி அந்த நாடுகள் துண்டக்கானம் துணியக்கானம் என்று சொல்லி அவர்கள் தப்பி ஓடி இருக்கின்றார்கள், மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள், நிராகரித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த நிலையில்தான் விரக்தியடைந்த அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நாங்கள் உலகில் வலிமையான நாடு, உலகிலேயே மிகவும் வலிமையான இராணுவத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்று இருமாந்து அந்த ஏனைய நாடுகளை நிராகரித்திருக்கின்றார். கூட்டு பாதுகாப்பு என்ற எண்ணம் இருந்த போதிலும் வட அத்லாந்திக் ஒப்பந்த நாடுகள் அமைப்பான நேட்டோவின் உறுப்பினர்கள் உதவவில்லை என்று சொல்லி அவர் மிகப்பெரிய விரக்தியில் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். ஆகவே நமக்கு யாரும் தேவையில்லை, கர்மூஸ் ஜலசந்தியை மீட்கும் பணியை நாம் சிறப்பாக செய்வோம் என்று சொல்லி அவர் வெளிக்கிட்டிருக்கின்றார். அநேகமாக துள்ளுற மாடு பொதி சுமக்கும். எப்போது இது பொதி சுமக்கும் என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
ஈரானுடைய உயர் பாதுகாப்பு தலைவர் படுகொலை மிக மோசமான பதிலடியை வாங்குவதற்கு தயாராங்கள் என்று சொல்லி ஈரான் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கின்றது. அநேகமாக ஈரான் சொல்வதை செய்கின்றது. எனவே ஈரானுடைய தலைவர்களாகிய 2 தலைவர்கள் நேற்று முன்தினம் இஸ்ரேல் படையினரால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் கூட ஒரு புலனாய்வு பிரிவினுடைய தளபதி கொலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதலில் ஈரானுடைய உயர் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதற்கு தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி ஈரான் முழங்கியிருக்கின்றது. எனவே ஈரானுடைய இராணுவ தளபதி அமீர் கடாவி இந்த அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றார். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் குற்றமளிக்கப்படுகின்ற அமெரிக்காவிற்கும் இரத்தவரை கொண்டிருந்த இஸ்ரேலுக்கும் வருந்தத்தக்க வகையில் ஏண்டா நாங்கள் பிறந்தோம் என்று சொல்லி வருந்தத்தக்க வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி கடாமி ஒரு அறிக்கையில் கூறியிருக்கின்றார். லாரிஜானி மற்றும் புற தியாகிகளினுடைய மரணங்களுக்கு பழிவாங்கப்படும் என்று சொல்லி அவர்கள் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இராணுவத்தில் இருந்து தனியாக இயங்குகின்ற இராணுவ புரட்சிகர பாதுகாப்பு படை லாரிஜானியின் மரணத்துக்கு பழிவாங்கும் விதமாக மத்திய கிழக்கில் இருக்கின்ற அனைத்து நாடுகள் மீதும் இஸ்ரேல் நாடின் மீதும் ஏற்கனவே ஏவுகணைகளை வீசிக்கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய உயர் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானியினுடைய மரணத்தை ஈரான் அரசாங்கம் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அலி லாரிஜானியினுடைய மரணம் ஈரான் தலைமைத்துவத்தை மையமாக கொண்டு நெருக்கடிகளை ஆழப்படுத்தும் என்று சொல்லி சர்வதேச நாடுகள் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. இஸ்ரேல் முன்னதாக வெளியிட்ட அறிவிப்பை உறுதிப்படுத்தும் விதமாக ஈரான் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானியினுடைய மரணத்தை தற்போது செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரானுடைய உயர் தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய தலைவரின் மறைவிடத்தை இரவு நேர வான்வழி தாக்குதல் மூலம் தாக்கியதாக இஸ்ரேல் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதே நேரம் பாஜிஸ் போராளி குழுவினுடைய தலைவர் குலாம் ட்ரொஷா சுலைமானி என்பவரும் கொல்லப்பட்டதையும் ஈரான் முன்னதாக ஒப்புக்கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. கேர் தீவை தாக்கினால் அந்த தாக்குதலை மேற்கொண்ட யார் என்று சொல்லி நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுடைய இருப்பிடம் அவர்களுடைய அந்த அடிகொடி அனைத்தையும் சாம்பலாக்குவோம் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு ஈரான் ஒரு மிரட்டலை விடுத்திருக்கின்றது. எங்களின் கேர் தீவை அமெரிக்கா தாக்கினால் எங்கிருந்து தாக்கப்பட்டதோ அந்த இடம் சாம்பலாகப்படும் என்று சொல்லி ஈரானுடைய ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் அபுஷ் பால் ஷெகர்ஷி எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றார். மேற்காசிய நாடான ஈரான் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக தாக்குதலை மேற்கொண்டதிலிருந்து இந்த பிரச்சனை எழுந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 18 நாளாக நேற்று முன்தினம் இருதரப்பு மாறி மாறி தாக்கிக் கொண்டார்கள். இதன் ஒரு பகுதியாக ஈரானுடைய முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கேர் தீவு மீது அமெரிக்கா கடந்த 13ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. ஆனால் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் என்னத்தை இருந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது அந்த தீவில் உள்ள முக்கியமான இராணுவ கட்டமைப்புகள் முழுவதும் அழிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் மனிதாயமான அடிப்படையில் அங்குள்ள எண்ணெய் கிணறுகள் மற்றும் சேமிப்பு மையங்கள் மீது தாக்குதல்கள் தாங்கள் நடத்திய இல்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்புக்கு மனிதாபிமானம் இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்கே இருக்குது என்று சொல்லி நாங்கள் தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த நிலையில் கார்மோஸ் ஜலசந்தி தொடர்பாக ஈரான் முடக்கினால் கேர் தீவில் உள்ள எண்ணெய் கிணறுகள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியும் அதை ஒரு ஜாலியாக தாங்கள் செய்வோம் என்று சொல்லியும் ஒரு பெம்பலாக செய்வோம் என்று சொல்லியும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ரம்பினுடைய பெம்பல் எந்த கட்டத்துக்கு போய் முடிய போகுது என்று சொல்லி பார்க்க வேண்டியிருக்கின்றது. ரம்பினுடைய கருத்துக்கு பதிலளித்த ஈரான் ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் ஷெகர்ஷி கூறியுள்ளதாவது, ஈரானுடைய எண்ணெய் அல்லது எரிசக்தி துறை மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு நிச்சயமாக மற்றும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். அனைத்து இடங்களும் தாக்குதலை மேற்கொண்டவர்களுடைய அனைத்து இடங்களும் சாம்பல் மீடாக மாற்றப்படும் என்று சொல்லி மிக வெறித்தனமான பதிலடியை கொடுத்திருக்கின்றார். போர் நீடித்தால் மத்திய கிழக்கில் மட்டும் 4.50 கோடி பசி கொடுமைக்கு ஆளாவார்கள், அதாவது 4.5 கோடி பேர் பசி கொடுமைக்கு ஆளாவார்கள் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றது. உலக உணவு திட்ட அமைப்பு வெளியிட்ட இந்த அதிர்ச்சி தகவலில் போர் காரணமாக மத்திய கிழக்கில் மட்டும் 4.5 கோடி பேர் பசி கொடுமைக்கு ஆளாகுவார்கள் என்று சொல்லி அந்த அமைப்பு எச்சரிக்கை செய்திருக்கின்றது. இது குறித்து அந்த அமைப்பினுடைய நிர்வாக இயக்குனர்
ஸ்கார்வு கூறியிருப்பதாவது மத்திய கிழக்கில் தற்போது நடக்கின்ற போர் ஜூன் மாதம் வரை நீடிக்கும் பட்சத்தில் விலைவாசி உயர்வு அடைவதால் 4.5 கோடி பேர் பசி கொடுமைக்கு ஆளாகுவார்கள் என்று சொல்லி எச்சரித்திருக்கின்றது. உலகளாவிய பசி கொடுமை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இட்டு செல்லும் என்று சொல்லியும் அவர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார். ஏற்கனவே போதிய உணவின்றி 31 கோடி 90 லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. போரால் உலகின் சில பகுதிகளுக்கு உயிர்காக்கும் பொருட்கள் அனுப்புவதில் காலதாமதம் ஏற்படும் என்று சொல்லியும் அவர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார். போர் ஆரம்பித்த நாளிலிருந்து கப்பல் போக்குவரத்து செலவுகள் 18% அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் சில கப்பல்கள் வேறு பாதைகளில் திருப்பி விடப்பட்டு உள்ளன என்று சொல்லியும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். இதே வேளையில் அமெரிக்காவுடைய பல அரசியல்வாதிகள் மற்றும் பணியாளர்கள் அடுத்தடுத்து பதவி விலகி வருவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு ஓங்கி உச்சந்தலையில் சுட்டியலால் அடித்த மாதிரி தான் தற்பொழுது அமெரிக்காவுடைய ஆட்சி செல்கின்றது. ஈரானுடைய போர் காரணமாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தேசிய உளவுத்துறை இயக்குனர் ஆகிய இருவருக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் குறித்து ஆலோசனை வழங்கி வந்த ஒரு அமெரிக்கா தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய இயக்குனர் பதவி விலகி இருக்கின்றார். இந்த 2 பேருக்கும், அதாவது உளவுத்துறை தலைவருக்கும் அமெரிக்கா ஜனாதிபதிக்கும் அட்வைஸ் பண்ணுகிறார். அவர்தான் பதவியில் இருக்கின்றார். எனவே நடைபெற்று வருகின்ற போர் தனது மனச்சாட்சிக்கு விரோதமானது என்று சொல்லி அவர் யோசித்ததன் பலனாக தன்னுடைய அந்த ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றார். மேலும் ஈரான் தனது நாட்டிற்கு எந்தவித உடனடி அச்சுறுத்தலும் இல்லை. இடையப்பா, ஈரானால் தான் எங்கள் நாட்டுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. மேலும் இஸ்ரேலுடைய மற்றும் அதன் சக்தி வாய்ந்த அமெரிக்க ஆதரவு குழுவினுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த போரை நீ துவங்கியிருக்கிறாய். நீ இந்த இஸ்ரேல் நாடு சொன்னதுக்கிணங்கத்தான் நீ அவனுடைய மண்டைய கல்வி அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய ஜனாதிபதி இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மண்டையை கழுவினதன் பிரகாரம் இந்த போர் நடைபெறுகிறது. ஒரு தேவையற்ற போராடாப்பா என்று சொல்லி இந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து ஆலோசனை வழங்கி வருகின்ற ஒரு தேசிய பாதுகாப்பு தலைவர் பதவியில் இருக்கின்றார். அமெரிக்கா வெளிநாட்டு விவகாரங்களில் தேவையற்ற தலைவீடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு அறிவுறுத்தலையும் கூறியிருக்கின்றார். வெள்ளை மாளிகை ஜோ கான் ராஜினாமா கடிதம் தொடர்பாக எந்த பதிலும் திருப்பி வெளியிடவில்லை. இவருடைய ராஜினாமா தொடர்பாக வெள்ளை மாளிகை இந்த தகவலும் வெளியிடவில்லையா. அமெரிக்கா சட்டத்தின்படி அந்த நாட்டு ஜனாதிபதி ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற வேணும். ஆனாலும் ஒரு தாக்குதல் உடனடியாக நடக்கப் போகிறது என்று சொன்னால் இந்த ஜனாதிபதி இந்த பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெறாமலே அந்த தாக்குதலை நடத்தலாம். இதே மாதிரி தான் இந்த ஈரானால் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகிறது. ஓரிரு நாட்களில் தங்களை தாக்கி விடுவார்கள். தங்களை தாக்குவதற்கு முன்னர் நாங்கள் அவர்களை தாக்கினோம் என்று சொல்லி ஒரு கட்டுக்கதையை கட்டி இந்த அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த மண்டை விளைச்சது இந்த சண்டையை துவங்கியிருக்கிறது. இன்றைக்கு அது மண்டையை வச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டிருக்குது. ஒரு தாக்குதல் உடனடியாக நடக்கப் போகிறது என்ற சூழ்நிலை மட்டும்தான் ஜனாதிபதி தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கலாம். அமெரிக்கா ஈரான் தங்கள் மீது தாக்குதலை நடத்த உள்ளதாக கூறி போரை தொடங்கியிருக்கின்றது. எனவே நிறுத்துவதற்கு வழி தெரியாமல் மண்டையை பிடிச்சு கொண்டிருக்கிறது மண்டை விளைச்சது. எனவே இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கனெக்ஷன் குரலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு செய்தியில் உங்களிடம் கலந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.